தமிழ்நாட்டு மக்களுக்கு பிரேக்கிங் நியூஸ் இல்லாத நாட்களே கிடையாதுன்னு சொல்ற அளவுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திருப்பங்கள் தமிழக அரசியல் களத்தில் ஏதாவது ஒன்று நடந்துகிட்டே தான் இருக்குது. தமிழக மக்களை எப்போதுமே ஒரு பரபரப்பான ஒரு நிலையிலே வைத்திருக்கக்கூடிய சூழ்நிலையை தான் நாம் பார்க்கிறோம். இதற்கு முன்பாக இருந்த தலைமுறையினருக்கு இந்த அளவிற்கு பரபரப்பான அரசியல் செய்திகள் தினந்தோறும் கிடைத்து கொண்டதே இருந்ததா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஆக ஒரு அசாதாரணமான ஒரு சூழ்நிலையை நம்முடைய தலைமுறையினர் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அப்படிங்கும்போது அரசியல் பேச வேண்டிய ஒரு கட்டாய தேவை ஏற்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். டீக்கடை பெஞ்சுகளில் பேசப்பட்ட அரசியல் தற்போது வாட்ஸ்ஆப்லையும் ட்விட்டர்லையும் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. அரசியல் விழிப்புணர்வு எல்லாருக்குமே தேவை அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தை நாம சந்திச்சுட்டு இருக்கிறோம். மிக முக்கியமாக கடந்த சட்டப்பேரவை தேர்தலை நாம பார்த்தோம் அப்படின்னா 19 28 வயதிற்குள்ள இருந்த இளைஞர்களுடைய எண்ணிக்கை மட்டுமே ஒட்டுமொத்த வாக்காளர்கள்ல 24% இருந்தது. ஆக ஒரு கணிசமான வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய ஒரு சக்தியாக இளைஞர் சக்தி கடந்த சட்டப்பேரவை தேர்தலில் திகழ்ந்தது. ஆக அடுத்தடுத்த தேர்தல்களில் அந்த 24 இன்னும் பல்கி பெருகும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமுமே இருக்க முடியாது. ஸோ இந்த இளைஞர்களுக்கு ஒரு அரசியல் விழிப்புணர்வை ஏற்படுத்திட்டா ஒரு நல்ல மாற்றம், அரசியல் மாற்றம் நிகழும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இருக்க முடியாது. இளைஞர்கள் அரசியல் பேசுகின்ற பழக்கத்தை இவர்களுக்கு கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்முடைய நிகழ்ச்சியின் நோக்கம். 18+ நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது கணேஷ். இன்றைக்கு நாம கூட சென்னை ஆம்பிஷியா இன்ஸ்டிடியூட்டை சேர்ந்த மாணவர்கள் இருக்கிறார்கள். இவர்களுடைய அரசியல் பார்வை, சமீபகால நிகழ்வுகள் பற்றிய கருத்துக்கள் என்னவாக இருக்கிறது அப்படிங்கிறத இன்றைக்கு பார்க்கலாம். எல்லாருக்குமே ரொம்ப நன்றி இன்றைய நிகழ்ச்சியில வந்து பங்கேற்றதற்கு. நாம நிகழ்ச்சியில உங்களுடைய கருத்துக்களை கேட்பதற்கு முன்னாடி இங்க இருக்கிற எல்லாருமே கரண்ட் அஃபேர்ஸ்ல எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கீங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்க விரும்புறோம். இந்த வாரம் நீங்க ரொம்ப கவனிச்ச இந்த வாரத்துடைய மிக முக்கியமான செய்தி இதுதான் சார். இந்த வாரம் எங்களை அதிகமாக கவனிக்க வைத்த, எல்லாருடைய கவனத்தையும் ஈர்த்த செய்தி இதுதான் அப்படிங்கிற செய்திகள் என்ன? நீங்க கவனிச்ச செய்திகள் சொல்ல முடியுமா? அதிமுக நம்பிக்கை வாக்கெடுப்புல ஜெயிச்சது காரணம் லஞ்சம் வாங்கினாங்க அப்படின்ற வீடியோ வைரலா பரவி இருந்தது. அது ஒரு ஆச்சரியப்படுற விஷயமா இல்லைனாலும் கூட அது நம்ம எல்லாருக்குமே ஒரு ப்ரூஃபா இருந்தது. அந்த நியூஸ் எல்லாருக்குமே இந்த வாரம் ட்ரெண்டிங்கா இருந்தது. அந்த வீடியோ ஓகே, வீடியோ பார்த்த உடனே என்ன தோணுச்சுன்னா, முன்னாடிலாம் மக்களோட ஓட்டுக்காக தான் காசு கொடுப்பாங்க, இப்போலாம் எம்எல்ஏவே வாங்கிறதுக்கு காசு கொடுக்குறாங்க. அப்போது இந்த என்ன மாதிரியான ஆட்சி அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு தோணுச்சு. சரி, கருத்துக்களை நம்ம அடுத்தடுத்த தலைப்புகள் பேசும்போது நிச்சயமா பேசலாம். இப்போதைக்கு எனக்கு இப்போ என்ன கேள்வினா, செய்திகள் இந்த வாரம் நீங்கள் அதிகமாக கவனிச்ச அல்லது உங்களை கவனிக்க வச்ச செய்திகள் என்ன? அதுதான் சொல்லுங்க. இப்போ அந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு அவர் அந்த எம்எல்ஏ ஒருத்தர் இருந்தார்ல, அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி அந்த வீடியோவில் இருந்தது நான் தான், ஆனால் அது என் வாய்ஸ் இல்லை, மார்ஃபிங் பண்ணியிருக்காங்க அப்படி சொல்லியிருக்காரு. ஸோ இது யார் நம்பர்துன்னு தெரியல, இந்த வீடியோ நம்பர்தா இல்லை அவரை நம்பர்தா இல்லை இப்போ இல்லை ஓட்டு போட்ட மக்களோட நிலைமை என்ன? அவங்க அம்மா வருவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருக்காங்க. ஸோ எந்த ஒரு ஆதரவுமே இல்லாமல் இப்போ தமிழ்நாடு நிற்கிற மாதிரி அரசியல் யார் இப்போ பார்க்குறா அந்த ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கு. அந்த வீடியோவில் சொல்லப்பட்ட விஷயங்களை அந்த எம்எல்ஏ மறுத்திருக்கிறார். அது என்னுடைய குரல் அல்ல, வீடியோல இருந்தது நான் தான், குரல் என்னோடது இல்ல அப்படின்னு சொல்லி நம்பர்தா இல்ல என்ன பண்றதுன்றது வருத்தமளிக்கிற விஷயம். ஓகே. ராஜஸ்தானோட சுகாதாரத்துறை அமைச்சர் அவங்க இந்த கிளீன் இந்தியா டாக்குமெண்ட்ரிக்காக குப்பையெல்லாம் பெருக்குறாங்க அப்படின்ற மாதிரி வந்துச்சு. பட் அவங்க வர்றதுக்கு முன்னாடி ஆல்ரெடி கிளீன் பண்ண ஒரு ஏரியால பேப்பர் எடுத்துட்டு போயிட்டு அந்த இடத்துல போட்டுட்டு அவங்கள கிளீன் பண்ண வைச்ச மாதிரி அவங்க அதை பண்ணாங்க. சித்தரிக்கப்பட்டதா இருந்துச்சு. அது நான் ரொம்ப நோட் பண்ண ஒரு நியூஸா இருந்துச்சு. அது ஓகே. ஒரு சமூக பணிக்காக வந்தவர் சித்தரிக்கப்பட்டதை போன்ற ஒரு விஷயத்தை செய்தது உங்களுக்கு நெருடலாகப்பட்டது. ஆமா, சரி, ஓகே. வேற என்ன செய்தி இருக்கு? சுகாதாரத்தை பொறுத்த வரைக்கும் பிளாஸ்டிக் அரிசின்ற புது ஒரு நியூஸ் இப்போ வைரலாக ஆகிட்டு இருக்கு. பிளாஸ்டிக் அரிசி அதோட தீமையான விளைவுகள் எல்லாத்தையும் நம்ம படிச்சுட்டு தான் இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் இந்த பிளாஸ்டிக் அரிசியை தடுக்கிறதுக்கு முயற்சி செய்யறதுக்கு பதிலாக இந்த பிளாஸ்டிக் அரிசி பற்றி தப்பான புகார்கள் எழுறதா சொல்லிட்டு அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லிட்டு மக்கள் மேலே திருப்புறாங்க. மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு அவங்களா முன்னாடி வரவங்களையும் அது தடுக்கிற மாதிரி ஒரு ஆக்டாக இருக்குது. சரி, ஓகே. வேற என்ன செய்தி இருக்கு? நடிகர் விஜய் ஒரு விருது வழங்கும் விழாவில் விவசாயிகளை மத்திய அரசு கவனிக்கணும் அப்படின்னும், நம்ம அன்றாட சாப்பிட்ற உணவோட தரம் குறைஞ்சிக்கிட்டே வருது, அது அடுத்த தலைமுறையினருக்கு உணவு இருக்குமாங்கிறதே சந்தேகமாக இருக்கிற நிலையில் மத்திய அரசு விவசாயிகள் மேலே இப்படி ஒரு பார்வை வச்சிருக்கிறது ரொம்ப வருத்தம் அளிக்கிறதாகவும் சொல்லியிருந்தார். எனக்கு அது ஒரு முக்கியமான நிகழ்வா. முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் மறைவிற்கு பிறகு நிறைய நடிகர்கள் தங்களுடைய சமுதாய கருத்துக்களை வெளிப்படையாக பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த வரிசையில் விஜயும் கூட வெளிப்படையாக விவசாயிகள் நலன் பற்றி நிறைய கருத்துக்களை சொல்லியிருக்கிறார். இந்த வாரத்தில் அதுவும் ஒரு முக்கியமான செய்தியாக உங்களுக்கு படுகிறது. வேற நீட் எக்ஸாம் பற்றி போயிட்டுருக்கு. அந்த நீட் எக்ஸாம் ரூல்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எவ்வளோ ஃபேவரபுளாக இருக்குது, முக்கியமாக ரூரல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குமா, அந்த மாதிரி அந்த விஷயம் போயிட்டுருக்கு.
நீட் எக்ஸாம் வந்து கிராமப்புற மாணவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாதகமான ஒரு விஷயமா அமைஞ்சிடும் அப்படின்னு தமிழக சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சி எம்எல்ஏக்கள் கேள்வி எழுப்பியிருக்காங்க. அதற்கு அமைச்சர்களும் பதில் தந்திருக்கிறாங்க. ஓகே, சட்டப்பேரவை தொடங்கின முதல் நாள்லேயே நம்ம அந்த வீடியோ விவகாரத்திலிருந்து திமுக ஒரு மையமாக வச்சு பேச ஆரம்பித்தாங்க. அதுக்கு வந்து சபாநாயகர் வந்து அனுமதி தர மறுத்ததுனால அங்கேருந்து வெளிநடப்பு செஞ்சு வெளியே போராட்டம் நடத்தினாங்க. அது மட்டும் இல்லாமல் திமுக தலைவர் ஸ்டாலின் வந்து கைதானாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல போராட்டம் நடந்தது. ஓகே, அந்த வீடியோ விவகாரம் பற்றி விளக்கம் கேட்டபோது அது நீதிமன்றத்தில் இருக்கிறதுனால அதை பற்றி சபையில் பேச முடியாதுன்னு சொல்லி சபாநாயகர் மறுத்துட்டாரு. அதன் பிறகு நடந்த சம்பவங்களை நீங்கள் குறிப்பிடுறீங்க. ஓகே, தமிழக அரசு வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு. அதில் பெரும்பான்மையை நிரூபிக்கப்பட்டு தான் ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த கட்சியினுடைய முன்னாள் முதல்வர் இறந்து போன பிறகு அந்த அணி வந்து 3 அணியாக பிரிந்து இப்பொழுது வந்து ஆட்சி வந்து தொடர்ந்து நடைபெறுமா நடைபெறாதா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்துக்குரிய செயலாகவே இருந்துகிட்டு இருக்கு. அது அடிக்கடி எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் அந்த ஆட்சியை அவர்களாகவே கவிழ்த்துக் கொள்வார்கள் என்று குறிப்பிட்டு கொண்டே இருக்கிறார். அது மக்கள் மத்தியில் வந்து ஒரு எண்ணத்தையும் ஒரு ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறது. இந்த செய்தி என்னை மிகவும் கவனம் ஈர்த்தது. ஆளுங்கட்சியை திமுக கவிழ்க்கிறதுங்கிற புகார்களை மறுத்து நாங்கள் கவிழ்க்க வேண்டாம், தாங்களாகவே கவிழ்த்து கொள்ளும்படி தான் அவங்க தங்களுடைய செயல்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு எதிர்க்கட்சி தலைவர் மு க ஸ்டாலின் விமர்சிச்சிருக்கிறார். அந்த செய்தி தான். சரி, ஓகே. இந்த வாரம் பெரிதாக நான் பார்க்குற விஷயம் என்னன்னா, ஆல் ஓவராக இருக்கிற இந்தியாவில் பெட்ரோல் பங்க் வந்து இந்த வாரம் ஸ்ட்ரைக் பண்ண போகிற சொல்லியிருக்காங்க சார். என்ன ரீசன்னா வந்து கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ டெய்லியும் வந்து இப்போ 6 AM கழிச்சு வந்து ஒரு அமௌண்ட் இப்போ டெய்லியும் பர் டே வந்து பெட்ரோல் அண்ட் டீசல் காஸ்ட் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்குன்னு சொல்லி கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க சார். அது வந்து ஜூலை 16 இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம் சொல்லியிருக்காங்க சார். இப்போ அதனால் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பங்க் ஓனர்ஸ்லாம் வந்து நாங்கள் வந்து ஸ்ட்ரைக் பண்ண போகிறோம் சொல்லியிருக்காங்க சார். அந்த விஷயம் வந்து எனக்கு பெரிதாக ஈர்த்து இருக்குது சார். சர்வதேச கச்சா எண்ணெய் விலை அடிப்படையில் தினந்தோறும் பெட்ரோல் டீசலுடைய விலையை மாற்றி அமைக்கிறது பற்றி ஒரு அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. அதை எதிர்த்து பெட்ரோல் பங்க் உரிமையாளர்கள் போராட்டத்தை தொடங்கி இருக்கிறாங்க. இப்போ இதனால் வந்து மக்கள் தான் சார் அன்றாட ரொம்ப அவங்களுக்கு தான் பாதிப்பு அதிகமாக இருக்கும் சார். ஆனால் சரி, இந்த வாரம் பார்த்ததுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ செல்லூர் ராஜா அவர்கள் வந்து சட்டமன்றத்தில் பேசும்போது அவர் எல்லாம் தெர்மாக்கோல் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணாதான் நான் கேள்விப்பட்டேன், நியூஸ் பார்த்தேன். அதாவது நம்ம எல்லாரும் ஓட் பண்ணி அனுப்புனவங்க அங்கே சட்டமன்றத்தை ஒரு கேளிக்கை கூட்டமாக மாற்றிக்கிட்டாங்க. அந்த நியூஸ் நான் இந்த வாரம் பார்த்ததுல ஒருத்தர் கிண்டல் அடிக்கக்கூடிய ஒரு கூடமாக அது மாறி இருக்கிறதுங்கிற மாதிரியான செய்திகள் சில வெப்சைட்ஸில் வந்துருந்துச்சு. அந்த செய்தியை சொல்றீங்க. சரி, ஜனாதிபதி தேர்தல் வரப்போகுது. அதுக்காக வந்துட்டு மத்திய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியும் சரி எதிர்க்கட்சிகளும் அதற்கான முழு முயற்சியும் ஈடுபட்டுக்கிட்டு அந்த செய்தி இப்போ நான் பார்த்தேன். அதுக்கு வந்துட்டு எந்த அளவுக்கு வந்து மக்கள் மத்தியில் எண்ணோட்டம் இருக்குன்னு ஒரு முயற்சியாக பார்க்க. அடுத்த மாதம் ஜனாதிபதி தேர்தல் நடக்க இருக்கிறது. அதில் வந்து எதிர்க்கட்சிகள் எல்லாருமே சேர்ந்து ஒரு பொது வேட்பாளரை பாரதிய ஜனதாவின் வேட்பாளருக்கு எதிராக நிறுத்தணும் அப்படின்னு ஒரு குழு அமைத்து மும்முரமான ஒரு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. அது பற்றின செய்திகள் சொல்லுங்க. ஆமாம், சரி. பிஜேபி ஒரு 3 பேர் கொண்ட குழு அமைத்து காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தியை மீட் பண்ணி பொதுவாக ஒரு ஜனாதிபதி வேட்பாளர் நிறுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி பேச்சுவார்த்தை நடத்துறதுக்காக ஒரு ஸ்டெப் எடுத்திருக்காங்க. ஸோ இதுதான் இந்த விஷயங்கள் எல்லாம் தான் இந்த வாரம் அதிகமாக நீங்கள் பார்த்ததாக சொல்லக்கூடிய செய்திகள். இந்த செய்திகளுக்குள்ள இருக்கக்கூடிய அர்த்தங்கள், உங்களுடைய கருத்துக்கள் என்னவா இருக்கு அப்படிங்கிறத தான் நம்ம இன்றைய நிகழ்ச்சியில் பேச போகிறோம். இந்த வாரம் மட்டுமல்ல, ஒட்டுமொத்தமாக தமிழக அரசியல்லையே ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையாக பொதுமக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தின ஒரு விவகாரம் எம்எல்ஏக்களுக்கான அந்த குதிரை பேரம் நடந்ததாக ஒரு குற்றச்சாட்டு. அந்த குற்றச்சாட்டை நிரூபிக்கும் விதத்தில் ஒரு வீடியோவை ஒரு ஆங்கில தொலைக்காட்சி சேனல் ஒன்று வெளியிட்டது. அது மிகப்பெரிய அளவில் நம்முடைய அரசியலில் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அதை பற்றி விவாதிக்கணும், பதில் வேணும்னு எதிர்க்கட்சிகள் ஒரு பக்கம் சொல்லுது, இன்னொரு பக்கம் இல்லை நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய ஒரு வழக்கை பற்றி சட்டமன்றத்தில் பேச முடியாது அப்படின்னு ஆளுங்கட்சி அதற்கு எதிர்ப்பாக சொல்கிறது. தினந்தோறும் இந்த கூச்சல் குழப்பத்துக்கு நடுவில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்வதுன்னு மிகப்பெரிய ஒரு அரசியல் புயலை அந்த வீடியோ விவகாரம் கிளப்பி இருக்கிறது. இது செய்தி. இன்னொரு பக்கம் என்னுடைய கேள்வி என்னன்னா, தார்மீக அடிப்படையில் ஒரு வாக்காளனாக இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளை நீங்க எப்படி பாக்குறீங்க? உங்களுக்கு அந்த ட்ரஸ்ட் ஃபேக்டர் அப்படிங்கிறது அந்த நம்பிக்கை, இந்த அரசாங்கத்தின் மீதான உங்களுடைய வாக்காளனுடைய நம்பிக்கை அப்படிங்கிறத, அந்த ட்ரஸ்ட் ஃபேக்டரை இந்த வீடியோ பாதித்திருக்கிறதா? அந்த வீடியோ நிஜமா அல்லது போலியா அப்படிங்கிறதெல்லாம் அடுத்த விஷயம். அது சட்டத்துறையும் நீதித்துறையும் முடிவு செய்ய வேண்டிய ஒரு விஷயம். நம்ம அதை விட்டுருவோம், அது நம்ம விவாதமே இல்லை. என்னோட கேள்வி, இந்த வீடியோ விவகாரம் ஒரு வாக்காளனாக உங்களோட ட்ரஸ்ட் ஃபேக்டரை, நம்பிக்கையை குறைத்திருக்கிறதா, இந்த அரசாங்கத்தின் மேல பாதித்திருக்கிறதா? ஆம், இல்லை, என்ன சொல்ல விரும்புறீங்க? ஆம் 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 எல்லாருமே ஆம்னு தான் சொல்லியிருக்கிறீங்க. எந்த விதத்தில் பாதிச்சிருக்கு?
என்னோட கருத்து என்னன்னா, ஒரு சாமானிய மனிதன், அதாவது நார்மல் பீப்புள் வந்து அவங்களோட ஓட்டை ஒரு 500,000க்கே வித்துடுறாங்க. ஒரு மினிஸ்டர் அவங்க லெவல் போகும்போது அவங்க க்ரோஸ் கணக்கில் விற்க தான் செய்வாங்க. ஆனால் இவங்க வந்து நமக்கு இது வரைக்கும் ஒன்று கூடமே பண்ணவே இல்லை. அவங்களுக்குள்ளேயே இவ்வளோ ட்விஸ்ட் ஆகிக்கிறாங்க. அதனால் இப்போ நம்ம மக்கள் நம்பி ஓட்டு போட்ட மக்களோட நிலைமை ரொம்ப கேவலமாக இருக்குது. இன்னொன்று என்னன்னா, ஒருவேளை நம்ம வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கையில் இருக்கோமோ, ஒருவேளை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் வந்து தமிழ்நாடு வந்து இன்டெரக்டாக ரூல் பண்ணதோ, அந்த மாதிரி விஷயம் வந்து கொஸ்டின்லாம் எனக்குள்ள ரைஸ் ஆகும் சார். இப்போ நடக்கிற விஷயத்தை பார்த்தோம். இந்த வீடியோ விவகாரம் ஒரு வாக்காளனாக உங்களோட ட்ரஸ்ட் ஃபேக்டரை, நம்பிக்கையை குறைத்திருக்கிறதா, இந்த அரசாங்கத்தின் மேல பாதித்திருக்கிறதா, எந்த விதத்தில் பாதிச்சிருக்கு? அதாவது பாதிப்புன்றது இப்போ மட்டும் இல்லை, அந்த கூவத்தூர் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா இறந்த அன்னிலேருந்து அதோட பாதிப்பு தொடர்ந்து இருக்கு. எப்படின்னா, நம்ம வாக்கு எடுத்து ஒருத்தரை சிஎம்மாக நியமிக்கிறோம். அவங்க இல்லாமல் மற்றவங்க அவங்க தான் இவ்வளோ நாள் சிஎம்மாக இருந்தாங்க. அவங்கள தவிர இப்போ நிறைய பேர் தலை தூக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அன்னிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் மக்களோட நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி தான் வந்திருக்கு. அந்த நம்பிக்கை குறைஞ்சதுக்கு ஒரு ஆதாரமாக தான் இது வெளியே வந்திருக்கு. மற்றபடி நம்பிக்கை குறைஞ்சது முன்னாடியே குறைஞ்சி போச்சு. அதோட ஆதாரம் தான் இப்போ வந்திருக்கு. கூவத்தூருக்கு அவர்கள் சென்ற போதே குறைஞ்சிடுச்சுங்கிறது உங்களுடைய கருத்து? ஒன்றும் இல்லை, ஒரு சாதாரண கவர்மெண்ட் ஆஃபீஸ்லலாம் பார்த்தீங்கன்னா கிளார்க் வந்து லஞ்சம் வாங்கினாலே அவங்க வந்து டிஸ்மிஸ் பண்ணுறது, பணி நீக்கம் பண்ணுறது, இந்த மாதிரி வந்து நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. பட் வந்து ஒரு எம்எல்ஏ அளவுக்கு நம்மள மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அவங்க வந்து இப்போ லஞ்சம் வாங்கினாங்க அப்படின்றது அது உண்மை பொய் அப்படின்றதெல்லாம் ரெண்டாம் பட்சம் தான். பட் வந்து அவங்க வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு வீடியோ வந்து வெளியில வந்திருக்கு. அப்போ வந்து அவங்கள வந்து ஏன் வந்து நம்ம எதுவுமே கேள்வி கேட்க முடியல அப்படின்றது தான் என்னோட ஆதங்கமா இருக்கு. இது என்னோட கருத்தா இருக்கு. சரி, ஓகே. என்னோட கருத்து என்னன்னா, ஒரு சாமானிய மனிதன், அதாவது நார்மல் பீப்புள் வந்து அவங்களோட ஓட்டை ஒரு 500,000க்கே வித்துடுறாங்க. ஒரு மினிஸ்டர் அவங்க லெவல் போகும்போது அவங்க க்ரோஸ் கணக்கில் விற்க தான் செய்வாங்க. அது என்னோட இதுபடி பார்த்தா ஒரு ஆர்டினரி விஷயம் மாதிரி தான் தெரியுது. ஸோ இது எனக்கு பெருசாக என்ன சொல் எந்த பாதிப்பும் தெரியல எனக்கு. ஒரு வாக்காளன் தன்னுடைய வாக்கை விற்கிறதும் தப்பு, ஒரு எம்எல்ஏ தன்னுடைய வாக்கை விற்கிறதும் தப்பு தான். ரெண்டுமே தப்பு தான். அதுக்காக நீ ரெண்டுமே எப்படி நியாயம்? ரெண்டுமே நியாயம்னு நான் சொல்லலை. என் கண்படி அது நடந்துகிட்டு இருக்கு. அது என்னால் தடுக்க முடியாது. ஏன்னா நான் போய் எல்லாரையும் வாங்காதீங்க அப்படின்னு சொல்ல தான் முடியும். ஆனால் வாங்கினாங்கன்னா அது என்னால் எதுவும் பண்ண முடியாது. அது நம்ம கேள்வி கேட்கணும், நம்ம முதல்ல சரியாக இருக்கணும். மாற்றம் நம்ம கிட்டே தான் தொடங்கணும்ன்றீங்க. மற்றவங்களை குறை சொல்லக்கூடாது. அதுக்கு எடுத்த உடனே சரி, இந்த அரசாங்கத்து மேலே இருக்க நம்பிக்கை வந்து அந்த கட்சி வந்து 3ஆ பிரிஞ்சப்பவே போயிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்க பிரச்சனையை விட அந்த கட்சி வந்து ஒன்றா சேருமா சேராதா, இந்த கட்சியை பற்றின உண்மைகள் எல்லாம் எங்கே வெளியே வந்துருமோ, நம்ம கட்சியோட பேர் வந்து எங்கே நாசமாக போயிடுமோ அப்படின்ற மாதிரி தான் அவங்க கட்சிக்குள்ள பயம் இருக்கே தவிர, நம்ம மக்களோட கஷ்டங்களையோ இல்லை மக்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளையோ எடுத்து யாருமே பேசுறதுக்கான வாய்ப்பே இல்லாமல் தான் இருக்குது இந்த அரசாங்கம். ஸோ அப்போவே அந்த அரசாங்கத்துக்கு மேலே இருந்த நம்பிக்கை வந்து எங்களுக்கு போயிட்டு தான் இருக்குது. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ தமிழ்நாட்டில் வந்து நிறைய பிரச்சனை இருக்குது சார். தண்ணி பிரச்சனை, பால் பிரச்சனை, சாப்பாடு பிரச்சனை, விவசாய பிரச்சனை, நிறைய பிரச்சனை இருக்குது சார். இவங்க வந்து அதெல்லாம் இப்போ அமைச்சர்களுக்கு ஒருத்தரும் அமைச்சர் இருக்காங்க சார். பால் வளத்துறை அமைச்சர் இருக்காங்க, எல்லாத்துறையும் அமைச்சர் இருக்காங்க சார். அவங்க வந்து அவங்களோட வேலையை பார்க்காம இவங்களுக்குள்ளே வந்து இப்போ இந்த அணி சேருமா, அந்த அணி சேருமா, ஓபிஎஸ் இபிஎஸ் அணி சேருமா, இதை பற்றி இவங்க இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி நாங்கள் வந்து இதுக்கு குழு அமைச்சிருக்கோம், அது குழு அமைச்சு போட்டுறாங்க சார். இப்போ ரீசெண்டாக வந்து ஆந்திராவில் வந்து பாலாற்று வந்து தடுப்பான கட்டுறான்னு சொல்லியிருக்காங்க சார். கட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க கிட்டத்தட்ட. அதை பற்றி யாரோ வந்து ஒரு அதுக்கான இதுவை பற்றி அதுக்கு என்ன பண்ண போகிறோம்? அப்போ வந்து இப்போ நம்ம தமிழ்நாடு ஸ்டேட்டுக்குள்ளேயே அவங்களுக்குள்ளே ஒத்துமை இல்லை சார். இப்போ வந்து ஒரு முன்னாடிலாம் வந்து ஒரு கட்சி எதிர்கட்சி அப்படி தான் சார் இருப்பாங்க. இப்போ வந்து ஒரு கட்சிக்குள்ளேயே 3, 4, 5, 6ன்னு சொல்லி பிரிவினை அதிகமாகும் சார். இப்போ என்னன்னா அவங்களுக்குள்ள இருக்கிற ப்ராப்ளம் அவங்க வந்து அதை ஃபேஸ் பண்ணி அவங்க டைம் கட் ஆகுது சார். இவங்க வந்து மக்களோட பிரச்சனை எப்படி சார் அவங்க சால்வ் பண்ண நினைக்கிறீங்க? இப்போ இந்த வீடியோ பார்க்கும்போது எனக்கு என்ன கருத்து தோணுதுன்னா, இப்போ வந்து மக்கள் வந்து ஒருத்தர் நம்ம நியமிக்கிறோம் அப்படின்னா அவர் வந்து நம்மளுக்காக எல்லாமே செய்வாரா அப்படின்ற ஒரு இது எண்ணத்தோட தான் வந்து நம்ம ஓட்டு போட்டு ஒருத்தர் ஜெயிக்க வைக்கிறோம். ஸோ இப்போ இது மாதிரி வீடியோக்கெல்லாம் வரும்போது மக்களுக்கு வந்து ஓட்டு போகிற நம்பிக்கையே போகுது. எப்பவுமே இந்த வருஷம் எலெக்ஷனில் நோட்டால் அதிகமாக ஓட்டு பதிவாயிருக்குன்னு ஒரு கருத்து கூட வந்தது. ஸோ அதுலேருந்து பார்க்கும்போது இளைஞர்களுக்கு அரசியல்வாதிக்கு மேலே இருக்கிற நம்பிக்கை குறையுது. ஸோ இது மாதிரி போயிட்டே இருந்துச்சுன்னா மக்கள் வந்துட்டு சொல்லி அடுத்து போய் போராட்டம் இறங்கிறாங்க. எங்கே பார்த்தாலும் போராட்டமாக தான் இருக்குது. ஃபர்ஸ்ட்லாம் போராட்டன்றது ஒரு பெரிய விஷயமா இருக்கும். இப்போ போராட்டம்னா சும்மா யார் வேணா பண்ணுறான் அப்படின்ற கருத்தாயிடுச்சு. ஸோ இப்போ இந்த முக்கியமான பிரச்சனைகளை தீர்க்கப்பட்டு மக்களோட பிரச்சனை கவனிக்கணுன்றது என்னோட கருத்து. அரசாங்கத்தின் மேலே ஒரு நம்பிக்கையின்மை காரணமாக தான் பொதுமக்கள் வீதியில் இறங்கி போராடுறாங்க அப்படின்றீங்களா? ஓகே. ஆனால் அந்த நோட்டா மேலே ஒரு நம்பிக்கை வந்திருக்குன்னு சொன்னீங்க இல்லையா? அந்த நோட்டா மீதான நம்பிக்கை அப்படிங்கிறது மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கம்மியாக இருக்குங்கிறதோட இண்டிகேஷனாக தான் வந்து தேர்தல் ஆணையமே சொல்லுது. ஏன்னா போன தேர்தலின் போது தலைமை தேர்தல் ஆணையர் ஒரு கேள்வியை முன்வைக்கும் போது பத்திரிகையாளர்கள் சார்பில் அவர் என்ன சொன்னார்னா, ஒரு தொகுதியில் ஒரு 10 பேர் இருக்காங்க அப்படின்னா அந்த 10 பேரில் 9 பேர் நோட்டாவிற்கு ஓட்டு போட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோ. ஒரு எக்ஸாம்பிளுக்காக 10ல் 9 பேர் நோட்டாவிற்கு ஓட்டு போட்டிருந்தால் அந்த பாக்கி ஒருத்தர் யாருக்கு ஓட்டு போடுகிறாரோ அவர் தான் வெற்றியாளர். இதுதான் சட்டம். இல்லை நான் வந்து இல்லை உங்களுடைய கருத்தை நான் வந்து தவறுன்னு சொல்ல வரல. பட் நோட்டாவின் மீது மக்கள் வந்து நம்பிக்கை வைத்திருப்பதை கூட ஒரு விழிப்புணர்வின்மையாக தான் பார்க்க முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன்.
நோட்டா அப்படிங்கிறது ஒரு மாற்றத்திற்கான ஒரு விஷயமா அப்படின்னா அதுவே சந்தேகத்திற்கிடமான ஒரு விஷயமாகத்தான் இருக்குது. ஆனால் உங்களுடைய கருத்துங்கிறது பொதுமக்களுக்கு அரசாங்கத்தின் மேலான நம்பிக்கையின்மைங்கிறது நீண்ட நாட்களுக்கு முன்பாகவே வந்துவிட்டது. அதனுடைய வெளிப்பாடு தான் பொதுமக்கள் வீதியில் இறங்கி அதிகமான போராட்டங்களை முன்னெடுப்பது அப்படின்னு சொல்றீங்க. ஓகே, ரைட். வேற என்ன கருத்து இருக்கு சார்? இப்போ அதிமுக பார்த்தீங்கன்னா 3 அணியாக பிரிஞ்சிருக்கு அப்படி சொல்கிறாங்க. இபிஎஸ், ஓபிஎஸ் எந்த எஸ்ஸாக வேணாலும் இருக்கட்டும், நாங்கள் ஓட்டு போட்டதே எங்களுக்கு சர்வீஸ் பண்ணோம் அப்படின்றதுக்காக தான். அந்த சர்வீஸ் பண்ணுறதுக்காக அவங்க எந்த செயல்பாடும் பண்ணுற மாதிரி தெரியல. இந்த மாதிரி இவங்களுக்குள்ளேயே பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாங்கன்னா மக்களை எப்படி கவனிப்பாங்க, நமக்கு எப்படி சர்வீஸ் பண்ணுவாங்க அப்படின்றது தான் சார் என்னோட கருத்து. ஓகே ஓகே. இப்போ சார் நம்ம எல்லாருக்குமே வந்து எது வேணும்னாலும் நம்ம பெஸ்ட்டு வேணும் அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும். இப்போ அந்த மாதிரி தான் தமிழ்நாடே ஒருத்தவங்களை சூஸ் பண்ணி இவங்க தான் நமக்கு வந்தால் நமக்கு நல்லது பண்ணுவாங்க அப்படின்றதுக்காக தான் இவங்களை சூஸ் பண்ணது. ஆனால் இவங்க வந்து நமக்கு இது வரைக்கும் ஒன்று கூடமே பண்ணவே இல்லை. அவங்களுக்குள்ளேயே இவ்வளோ ட்விஸ்ட் ஆகிக்கிறாங்க. அதனால் இப்போ நம்ம மக்கள் நம்பி ஓட்டு போட்ட மக்களோட நிலைமை ரொம்ப கேவலமாக இருக்குது. இப்போ அதை பார்க்கும்போது நம்ம நாட்டிலே நம்மளை இப்படி பண்ணுறாங்களே, நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்ட்டு ரொம்ப ஒரு மாதிரி வருத்தமாக இருக்குது சார். இந்த நியூஸ்லாம் பார்க்கும்போது, இந்த வீடியோஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப வருத்தமாக இருக்குது எங்களுக்கு. அந்த வருத்தத்தை ஒரு குடிமகனாக ஒரு வாக்காளனா எப்படி வெளிப்படுத்த சார்? இப்போ அந்த வருத்தத்தை எங்களால் ஒரு விதம் கூட எங்களால் தெரிவிக்க முடியாது. இப்போ எனக்கு இவங்க இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு இவங்க மேலே நடவடிக்கை எடுங்க அப்படின்றதுக்கு எங்களால் எதுவுமே பண்ண முடிய மாட்டுது. நாங்கள் எங்கேருந்து பாருங்க, இந்த மாதிரி கத்தி பேச மட்டும் தான் முடியுமே தவிர மேலே இருக்கிறவங்க தான் அதை பார்க்கணும். ஆனால் அவங்களே நமக்கு சரியில்லைன்னும் போது நம்ம எதுவுமே பண்ண முடியல சார். அது வந்து கொஞ்சம் வாக்காளனா ஒரு இயலாமையை ஃபீல் பண்ண வச்சுட்டாங்கன்றீங்க ஒவ்வொரு வாக்காளர்களுக்கும். ஆமாம் சார். சரி. அதாவது தமிழ்நாட்டில் இப்போ தலைவர்கள் பஞ்சம் ஏற்பட்டிருக்குதா நான் நினைக்கிறேன். என்ன காரணம், முன்னாடிலாம் ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர்ஷிப் இருக்கும். முன்னாடியும் கூட வந்துட்டுலாம் வரலாற்று பின்னணிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ராஜாஜி, காமராஜர், அறிஞர் அண்ணா, அதுக்கப்புறம் எம்ஜிஆர், கலைஞர், முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவங்கெல்லாம் ஒரு முடிவெடுப்பது தீர்க்கமாக முடிவெடுப்பாங்க. அந்த தீர்க்கமான முடிவெடுக்கக்கூடிய தலைவர்கள் இப்போ பஞ்சம் அப்படிங்கிறத என்னோட கருத்தாக இருக்குது. ஏன்னா அதனால தான் எவ்வளோ ஊழல் குற்றச்சாட்டு வந்தாலும் பார்த்தீங்கன்னா எந்த மந்திரியுமே நீக்கப்படுறது இல்லை. அவங்க அதே இடத்துல தான் இருந்துட்டு இருக்காங்க. யார் மேலேயும் வந்து இப்போ புகார் தெரிவித்தாலும் அவங்க மேலே வந்து ஒதுக்கி வைக்கிறதோ நீக்கி வைக்கிறதோ கட்சி பணியோ ஆட்சி பணி எந்த பணியுமே செயல்படுத்தாமல் அப்படியே தான் போயிட்டே இருக்குது. அதனால எனக்கு என்னன்னா ஒரு தலைவர் பஞ்சம் ஏற்பட்டிருக்குதா நான் நினைக்கிறேன். ஒரு சரியான தலைவர் இருந்தாங்கன்னா அந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஏற்படாதுன்னு என்னோட கருத்தாக இருக்குது. தலைமைக்கான வெற்றிடம் தமிழக அரசியலில் ஏற்பட்டிருக்கிறதா அப்படிங்கிறது ரொம்ப பரவலாக எல்லாருமே பேசக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு. நிறைய பேர் அந்த வெற்றிடத்தை உணர்வதாகத்தான் சொல்லியிருக்காங்க. நீங்களும் அதே மாதிரியான ஒரு கருத்தை தான் முன் வச்சிருக்கிறீங்க. தலைவர்களுக்கான தலைமை பண்புகளுக்கான ஒரு வெற்றிடம் அந்த அளவுக்கு முன்னாடி இருந்த கலைஞர் மாதிரியோ இல்லை வந்து ஜெயலலிதா மாதிரியோ இன்னும் வேற யாராச்சும் இருந்திருந்தா இந்த மாதிரி ஒரு சூழல் ஏற்படாதுங்கிறது என்னோட கருத்து. நிச்சயமா நீங்க வந்து அதை இன்னொரு தளத்துல கூட நம்மளால விவாதிக்க முடியும். நமக்கு இன்றைய தேவை தலைவர்களா அல்லது தலைமை பண்புகளா அப்படிங்கிற ஒரு தளத்துல கூட அதை விவாதிக்க முடியும். ஏன்னா லீடர்ஸ் இருப்பாங்க, லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் வேணும் இல்லையா? கண்டிப்பா. ஸோ அந்த ரெண்டுக்குமான ஒரு தொடர்பு கூட எந்த அளவுக்கு இருக்கிறது தற்போது அப்படிங்கிறது கூட விவாதிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். நல்ல கருத்து. ஆனால் நம்ம இதை ஒட்டி போயிடுவோம். இப்போ எந்த அளவிற்கு இந்த அரசின் மீதான நம்பிக்கை குறைந்திருக்குதுன்னு நீங்க சொன்னீங்களே, எந்த அளவிற்கு குறைந்திருக்கிறது? பணம் தான் இப்போ எல்லாமே இதுவாக இருக்குது அப்படின்ற சமயத்தில் யார் இருந்தாலும் அந்த பணத்தை காமிச்சா விலைக்கு போயிடுறாங்க. விலைக்கு போகிறாங்க அப்படின்றதுனால தான் அந்த பிரச்சனைகள்லாம் வருது. ஸோ அதனால் மோஸ்ட்லி இந்த லஞ்சத்தை வந்து லஞ்சமும் கற்பு பணத்தையும் ஒழிச்சா ஓரளவுக்கு நம்ம தமிழ்நாடு முன்னேறுன்றது தான் என்னுடைய கருத்தாக இருக்குது. நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு அரசியல் கட்சிகள் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் அடிப்படை அரசியல் மாற்றம் ஒன்று ரொம்ப தேவையானதாக இருக்குது இப்போதைக்கு. முன்னாடி இருந்த நல்ல தலைவர்கள் ரொம்ப நாள் ஆட்சி செஞ்சவங்கலாம் அவங்களாம் ஒரு தீர்க்கமான முடிவு எடுத்திருப்பாங்கன்னு சொன்னீங்க. இப்போது அதே மாதிரி இப்போ அந்த மாதிரி முடிவெடுக்க ஆளுங்க வந்து பற்றாக்குறையாக இருக்குது. இப்போது மத்திய அரசோட அவங்க வந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னா அதை வந்து நம்ம தமிழக அரசு தட்டி கேட்கவோ அதுக்கு கமெண்ட் பண்ணவோ ஒரு ஆள் இங்கே இல்லை. அது மாதிரி ஒரு போல்டாக சொல்கிறதுக்கு யாரும் இல்லைன்னும் போது அதுக்கு ஒரு பினாமி அரசுன்ற மாதிரியும் ஒரு பேர் வருது. ஸோ அடிப்படை அரசியல் மாற்றம் ஒன்று தமிழகருக்கு ரொம்ப வந்து ஒரு வேண்டுதலாக இருக்குது. ரெண்டாவது, இந்த ஒரு குறிப்பிட்ட காலமாக தான் இளைஞர்களுக்கு அரசியல் மேலே இருக்க பற்று ஏறி வருது. காரணம் என்னென்னா இந்த அரசியல் சூழ்நிலை இப்போலாம் வந்து டிவியில் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மற்ற சேனல்ஸ், ஸ்போர்ட்ஸ் சேனல்ஸ் பார்க்குறது, நியூஸ் சேனல்ஸ் பார்க்குறது அதிகமாகிடுச்சு. இந்த ஒரு ரீசனை இந்த ஒரு சுச்சுவேஷன் கொண்டு வந்து விட்டது என்னென்னா இப்போ இருக்க அரசியல் சூழ்நிலை நம்ம தலைவர்களை இழந்தது அவங்க குறிப்பிட்ட ஒருத்தரை மட்டும் சொல்லலை, நிறைய பேர் அவங்க பண்புகளை இழந்ததுன்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து இப்போ எப்படி வந்திருக்கு. ஸோ இது மேலே இருக்க நம்பிக்கைன்னு வந்து மக்களுக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது. முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் அவங்க இருந்த டைமில் சார் டெசிஷன் மேக்கிங் வந்து கரெக்டாக எடுத்தாங்க சார். இப்போ வந்து ஒரு அப்போ இந்த டைமில் வந்து எந்த ஒரு ஊழல் அப்படின்னு பெருசாக யாரும் எந்த ஒரு அமைச்சர் பேரும் அடிப்படையில் எதுவும் சார், சின்ன விஷயம் தான் வரும் சார். இப்போ என்னன்னா வந்து அவங்க சப்போஸ் அவங்க பேர் அடிபட்டுச்சுன்னா உடனே அவங்க வந்து நீக்குவாங்க சார், பதவி விட்டு நீக்கிடுவாங்க. ஆனால் இப்போ இருக்கிற அந்த முதலமைச்சர் என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ வந்து ஒருத்தவங்க ஒரு விஷயத்தில் வந்து மாட்டாங்கன்னா அதை பற்றி அவங்க எதுவும்
ஒரு கேள்வி ஒரு பதிலும் சொல்ல மாட்டாங்க, ஒரு கரெக்டான முடிவு எடுக்க மாட்டாங்க சார். என்னோட இது என்னன்னா தலைமை சரியில்லைன்னு நினைக்கிறேன் சார். ஒருவேளை எனக்கு என்ன சந்தேகம் இது பண்ணுதுன்னா, ஒருவேளை அவரே தப்பு பண்ணிப்பாரோ, அவரை பற்றி எதனா விஷயம் இவர்கிட்ட இருக்குமோ, இது வெளியே வருமா, பயப்படுறாங்களோ, இப்படி பல கேள்வி எனக்குள்ளே வருது சார். இன்னொன்று என்னன்னா, ஒருவேளை நம்ம வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கையில் இருக்கோமோ, ஒருவேளை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் வந்து தமிழ்நாடு வந்து இன்டெரக்டாக ரூல் பண்ணதோ, அந்த மாதிரி விஷயம் வந்து கொஸ்டின்லாம் எனக்குள்ள ரைஸ் ஆகும் சார். இப்போ நடக்கிற விஷயத்தை பார்த்தா ஏற்கனவே கொஞ்சம் நெஞ்ச நம்பிக்கை தான் இருந்தது இப்போ இருக்கிற ஆட்சி மேலே. இப்போ இந்த வீடியோக்கு அப்புறம் இருந்த கொஞ்சம் நம்பிக்கையும் குறைஞ்சிச்சுன்னு தான் சொல்லணும். நான் ஓட்டு போட்டது ஒரு தனி கட்சி, ஒரு தனி மனிதர்கள், ஒரு தனி கட்சிக்கு, ஏடிஎம்கேன்ற ஒரு கட்சிக்காக தான் நான் ஓட்டு போட்டேன். அப்போது இவங்க எல்லாருமே ஒரே கூட்டணியாக இருக்கும்போது இவங்களே பிரிஞ்சுக்கிட்டு எப்படி இவங்க ஆட்சி பண்ணலாம்? அப்போவே வந்து அவங்க நம்பிக்கையை இழந்துட்டாங்க. இவங்க எல்லாருமே வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கிடையாது, எல்லாருமே ஒரு எம்எல்ஏஸ். அவங்களுக்கு அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி தெரியும். ஒரு டீமாக ஒர்க் பண்ணி ஒழுங்காக அவங்க அம்மாவுடைய கொள்கைகளை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாலே இவங்க ஒரு நல்ல ஆட்சி பண்ணியிருக்கலாம். பட் இவங்க அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸை கரெக்டாக புரிஞ்சுக்காம மக்களுக்கு என்ன தேவையோ அதை பண்ணாமல் அவங்களோட பிரச்சனைகளே கவனிச்சிட்டு இருக்க மாதிரி எனக்கு தோணுது. அதனால் இருந்த கொஞ்சம் நெஞ்ச நம்பிக்கையும் குறைஞ்சிருக்கு கண்டிப்பாக. ஓகே, இப்போது அவர் சொன்னார் வந்து இது மாதிரி வந்து அவங்களுக்குள்ளேயே கட்சிக்குள்ளே வந்து வேறுபாடு அதிகமாக இருக்குது. எனக்கு என்ன தோணுதுன்னா, அவங்க வந்து இந்த சிஎம் போஸ்ட்டுக்கு ஆசைப்படுறாங்க சார். எல்லாருமே வந்து சிஎம் போஸ்ட் ஆயிடணும் சொல்லி அந்த ஒரு விஷயத்துக்கு ஆசைப்பட்டு தான் அவங்க வந்து கட்சிக்குள்ளேயே நிறைய விஷயம் வேறுபாடு அதிகமாகும் சார். நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து அப்பா ஆட்சி பண்ணார்னா அப்புறம் பிள்ளை பேரன் அப்படி தான் போயிட்டே இருக்குது. அப்படின்ற நிலைமை இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இப்போ அமெரிக்காவில் பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் வந்து ஒரு 2 வாட்டி தான் இருக்க முடியும் பிரசிடென்ட்டா, அதுக்கப்புறம் இருக்க முடியாது. அது மாதிரி ஒரு ரூல் கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். அப்படின்னா நம்ம நாட்டில் உள்ள லஞ்சம் இது மாதிரி நிறைய விஷயத்த நம்ம குறைக்கலாம். தேர்தல் நடக்கும் முறையிலேயே சீர்திருத்தம் கொண்டு வரணுன்றீங்க, அப்பதான் இதெல்லாம் மாறும் அப்படின்றீங்க. தார்மீக அடிப்படையில் இந்த அரசு பதவி விலகணும் அப்படின்னு திமுக கேட்கிறது. சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் நடக்கணும் சார். அம்மாவோட மறைவு அப்போது நிறைய உண்மைகள் வெளியே வராமல் போயிருச்சு. அப்போது ப்ராப்பரான சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் நடக்கலை. இந்த வாட்டி அப்படி விடாமல் கண்டிப்பாக ஒரு ப்ராப்பரான இன்வெஸ்டிகேஷன் நடத்தி உண்மைகள் எல்லாத்தையும் வெளியே கொண்டு வரணும், வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும். தமிழ்நாட்டு அரசுக்கான ஒரு கௌரவத்தை காப்பாற்றிக்கிறதுக்காக அட்லீஸ்ட் இதுக்கான விரைவான ஒரு ஸ்டெப்ஸ், விரைவாக ஒரு நீதி கிடைக்கிற மாதிரியான விஷயங்களை செஞ்சால் நல்லாயிருக்கும். தார்மீக அடிப்படையில் இந்த அரசு பதவி விலகணும் அப்படின்னு திமுக கேட்கிறது. இன்னொரு பக்கம் மற்ற சில கட்சிகள், முக்கியமாக சமூக ஆர்வலர்கள், இந்த குதிரை பேர விவகாரத்தில் எம்எல்ஏக்கள் விலை போனதாக சொல்லப்படுகின்ற இந்த விவகாரத்தில் சிபிஐ விசாரணை வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும் எழுகிறது. உங்களுடைய கருத்து என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? எம்எல்ஏ மதுரை தெற்கோட எம்எல்ஏ சரவணன் வந்து அந்த வீடியோவில் இருந்த ஆள் நான் தான், என்னோட வாய்ஸ் அது இல்லை அப்படின்னு அவரோட முதற்கட்ட விஷயங்களை பதிவு பண்ணிட்டார். அந்த வீடியோ வெளியானதுக்கு அப்புறம் வீடியோவில் அவர் சொல்லியிருந்த விஷயங்கள் அது நான் சொல்லதில்லை, அது வாய்ஸ் மாற்றிருக்காங்க அப்படின்னு. இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமும் இது ஒரு எம்எல்ஏ ஆட்சியை ஒரு மாநிலத்தோட தலையெழுத்தை நிர்ணயிக்கிற விஷயம் அப்படின்னு வந்ததுக்கு அப்புறமும் அதற்கு ஒரு அரசாங்கம், ஒரு நீதித்துறை எந்த அளவுக்கு இப்போ என்ன பண்ணியிருக்கு, எந்த அளவுக்கு ப்ரொக்ரெஷன் இருக்குது இந்த விஷயத்தில் அப்படின்னு கேட்டால், நியூஸ் சேனல்ஸ் டிஸ்கஷன்ஸ், சோஷியல் மீடியா அந்த அளவில் தாண்டி வேற எந்த ஸ்டெப்பும் எடுத்த மாதிரி இது வரைக்கும் தெரியல. இந்த 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 கட்டத்தில் இருக்கு, இவங்க விசாரிக்கிறாங்க, இவங்கள விசாரிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி எந்த செய்தியும் இதுக்கப்புறம் வரல. இல்லை, சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சிகள் இதை பற்றின விவாதம் வேணும் அப்படின்னு சொல்லும்பொழுது இதை சட்டப்பேரவையில் விவாதிக்க முடியாது, ஏன்னா இந்த பிரச்சனை நீதிமன்றத்தில் இருக்கிறதுனால விவாதிக்க முடியாதுன்னு அமைச்சர் ஜெயக்குமார் முன்வைக்கிறார். ஆக நீதிமன்றத்தில் இருக்கிற ஒரு விஷயத்துக்கு வேற என்ன மாதிரியான நடவடிக்கை தேவைன்னு நினைக்கிறீங்க? இது மக்கள் சம்பந்தப்பட்டமா ஒரு ஆட்சி சம்பந்தப்பட்டமான ஒரு பிரச்சனையா இருக்கிறதுனால இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவசரமாக செயல்படுத்தணும்னு நான் சொல்கிறேன். நீதிமன்றத்தில் இருக்குது, இதை ஃபர்தராக கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக டெவலப் பண்ணணும்னு சொல்கிறேன். ஏன்னா காலப்போக்கில் அடுத்தடுத்த செய்திகள், அடுத்தடுத்த பிரச்சனைகள் வந்ததுன்னா இது அப்படியே காத்தோட காத்தா நம்ம பல விஷயங்களை நம்ம மறந்த மாதிரி இதையும் நம்ம மறந்துடுவோம். அதனால இந்த மாதிரி ஒரு இது வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கே, தமிழ்நாடு ஆட்சி மேலே ஒரு களங்கம் விளைவிக்கிற மாதிரியான ஒரு விஷயமா இருக்குது. இது ஒரு ஆங்கில தொலைக்காட்சி வெளியிட்டிருக்காங்க, தேசியமயமான ஒரு தொலைக்காட்சி வெளியிட்டிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டு அரசுக்கான ஒரு கௌரவத்தை காப்பாற்றிக்கிறதுக்காக அட்லீஸ்ட் இதுக்கான விரைவான ஒரு ஸ்டெப்ஸ், விரைவாக ஒரு நீதி கிடைக்கிற மாதிரியான விஷயங்களை செஞ்சால் நல்லாயிருக்கும். இது தமிழ்நாடு வந்து மிகப்பெரிய மாநிலம். இந்த மாநிலத்துக்கு ஒரு கவர்னரே கிடையாது, ஒரு பொறுப்பு ஆளுநர் தான் இங்கே இருந்துட்டு இருக்கிறாரு. இதுதான் ஒரு அடித்தளம்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ஓபிஎஸ் அவர்கள் வந்து பதவி அவர் நீக்கப்பட்டாரோ இல்லை விலகினாரோ அது கையெழுத்து வாங்கிட்ட பிறகு அடுத்த 2 நாளில் ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பு வந்து ஏற்பட்டுச்சு. ஆனால் அவர் இங்கே இல்லாமல் அவர் மகாராஷ்டிராவுக்கு அந்த மாநில கவர்னருங்கிறனா அங்கே போனதுனால தான் அதன் தொடர்ச்சியாக தான் இப்போ நடக்கிற இந்த சம்பவம்லையுமே எல்லாமே நடந்துக்கு நான் காரணம் சொல்லுவேன். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 மாதங்கள் கடந்து போயிடுச்சு. இன்னும் கூட தமிழ்நாடு மாதிரி ஒரு மிகப்பெரிய மாநிலத்துக்கு ஒரு கவர்னர் கிடையாது, ஒரு பொறுப்பு கவர்னர் தான் இருக்கிறாரு. ஆனால் வந்து அவர் தமிழ்நாட்டில் கிடையாது, மகாராஷ்டிரா தான் இருந்துட்டு இருக்காரு. அன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா சட்டப்பேரவையில் நடந்த அன்னைக்கு பிரச்சனையை கூட எதிர்க்க
எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் வந்து போயிட்டு சட்டை கிழிஞ்சு போயிட்டு இப்போ சொல்லும் போது கூட அதுக்கப்புறமும் கூட அந்த நடவடிக்கைகள் இன்னும் நீங்கள் சொன்ன வழக்கில் இருக்கிற மாதிரி தான் இன்னும் நடந்துட்டு இருக்கு. இப்போ நடக்கிறது கூட இப்போ யார்கிட்ட போயிட்டு சட்டப்பேரவை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணணும், யார்கிட்ட போய் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட கவர்னர் இங்கே கிடையாது. ஆனால் இது மத்திய அரசாங்கம் தலையிட்டு ஒரு கவர்னர் அப்படி நியமிக்கணும் அப்படிங்கிறது என்னோட கருத்தாக இருக்கும். கவர்னர் நியமிக்கப்பட்டா இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைச்சிடும் நம்பிக்கை இருக்கா உங்களுக்கு? இல்லை, ஆரம்பத்திலே இதை தவிர்த்திருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அன்னைக்கு வந்து இவ்வளோ பெரிய குதிரை பேரை நடந்திருக்க வாய்ப்பு கிடையாது. 2வது நாளே வந்து பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் முதலமைச்சரை தேர்ந்தெடுத்திருப்பாங்க. அது முதலமைச்சரை தேர்ந்தெடுத்து ஒரு 6 மாசத்துல ஒரு தேர்தலை சந்திச்சிருக்க வேண்டியிருக்கும். அப்போ மக்கள் நிராகரிக்கிறாங்களா ஏற்றுக்கிறாங்களா அன்னைக்கு தெரிஞ்சிருக்கும். அதை விட்டுட்டு இவ்வளோ பெரிய சம்பவம் நடைபெறதுக்கான ஒரு வாய்ப்பா அது நடந்துன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, இது எல்லாத்துக்குமே அடித்தளம் கவர்னர் தேர்வு தான் நீங்க நினைக்கிறீங்க? ஆமா, கண்டிப்பா. சரி சார், இப்போ இவ்வளோ பிரச்சனை நடந்துட்டு இருக்கு சார். யார் என்ன வேணாலும் பண்ணட்டும், எனக்கு வந்து மறுதேர்தல் வைக்கணும் அப்படின்றது என்னோட கருத்தாக வைக்கிறேன். என்ன காரணம்? என்ன காரணம்னா, இத்தனை பேர் லஞ்சம் வாங்குறாங்க, ஊழல் பண்ணுறாங்க, அப்படி இப்படின்னு இந்த ஆட்சி பிரிஞ்சதுனால தான் சார் இவ்வளோ பிரச்சனை. மக்கள் தான் ஒருத்தங்களை தேர்ந்தெடுத்தாங்க, அந்த ஆட்சி இப்படி பிரிஞ்சதுனால தான் இவ்வளோ பிரச்சனை. திருப்பி இதே மக்கள் இன்னொரு ஆட்சி, மறு ஆட்சி வேணும், மறு தேர்தல் வைக்கணுன்ற கருத்தை நான் முன்வைக்கிறேன். இப்போ தேர்தல் வச்சாலும் அது எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்கும்னு எனக்கு தெரியல. ஏன்னா எனக்கு இருக்கிற எந்த கட்சி மேலேயும் நம்பிக்கை இல்லை. ஃப்ராங்காக சொல்ல போனால் எல்லாருமே யார் வந்தாலும் அவங்க பண்ணதை தான் கொஞ்சம் வேற மாதிரி இவங்க பண்ண போறாங்கன்னு எனக்கு தோணுது. என்னோட கேள்வி என்னன்னா, இந்த குற்றச்சாட்டிற்கு, இந்த எம்எல்ஏ சரவணனுடைய இந்த வீடியோ விவகாரத்திற்கு என்ன செய்யணுங்கிறதா என்னோட கேள்வி. கண்டிப்பாக சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் நடக்கணும் சார். அம்மாவோட மறைவு அப்போது நிறைய உண்மைகள் வெளியே வராமல் போயிருச்சு. அப்போது ப்ராப்பரான சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் நடக்கலை. இந்த வாட்டி அப்படி விடாமல் கண்டிப்பாக ஒரு ப்ராப்பரான இன்வெஸ்டிகேஷன் நடத்தி உண்மைகள் எல்லாத்தையும் வெளியே கொண்டு வரணும், வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும். அதுதான் கண்டிப்பாக அது பண்ணியே ஆகணும். என்னை பொறுத்த வரைக்கும் இங்கே சிபிஐ விசாரணை கண்டிப்பாக வச்சே ஆகணும். ஏன்னா தவறு செய்த எம்எல்ஏக்கள் வந்து மறுதேர்தல் வைக்கும் போது அவங்க மிஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ சிபிஐ விசாரணை வச்சாங்கன்னா அவங்க தண்டிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சார், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்ததுலேருந்து நம்ம நாட்டில் இருக்க யாருக்குமே எந்த அரசியல் கட்சி மேலேயுமே ஒரு நம்பிக்கை இல்லை சார். முக்கியமான ஒரு பாயிண்ட் வந்து யாருக்குமே நம்பிக்கை இல்லை. இப்போ நம்ம நாட்டாளனா ஒரு அரசியல் கட்சி வேணும், அவங்க தான் நம்மளை ஆள முடியும், நம்மளுக்கு நல்லது செய்ய முடியும். இப்போ இந்த வழக்கை வந்து சிபிஐ எடுத்துகிட்டு போனால் தான், எடுத்துகிட்டு போய் இப்போ நமக்கு ஒரு நியாயம் வந்தால் தான் நமக்கு வந்து எல்லாருமே ஒரு நம்பிக்கை வரும். நம்பிக்கை இருந்தால் தான் ஒரு நல்லாட்சி அமையும் தான் மக்களுக்கு நல்லது பண்ண முடியும். அதனால் இது கன்ஃபார்ம் எடுத்துகிட்டு போயிட்டே ஆகணும் சார். நம்மளால் இங்கேருந்து சொல்ல முடியுமே தவிர வேறு எதுவுமே நம்மளால் பண்ண முடியாது. வெளி இடத்துல போய் நம்ம பேசினாலும் நம்ம எல்லாரும் பேசாத, அமைதியாரு, இங்கெல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு ஆஃப் பண்ணுறாங்களே தவிர யாருமே இதை ஒரு இதை எடுத்துக்க மாட்டாங்க. அப்போ தானே நம்பிக்கை வரும். நம்பிக்கை இருந்தால் தானே எல்லாமே பண்ண முடியும். அதனால் இது கன்ஃபார்ம் சிபிஐக்கு போகணும், போயிட்டு மக்களுக்கு ஒரு நல்ல தீர்வு வரணும் சார். ஃபஸ்ட்டு இந்த வாரம் எப்படி இந்த வீடியோ விவகாரம் ஒரு மிகப்பெரிய அதிர்வலைகளை, அதிர்ச்சியை தமிழ்நாடு முழுக்க ஏற்படுத்தியதோ, அதே போல இன்னொரு விவகாரம், அரசியல் சார்ந்த விவகாரம் இல்லைனாலும் கூட பொதுமக்களுடைய அன்றாட வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை, இப்படியெல்லாம் கூட நடக்குமான ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்திய ஒரு விவகாரம் அப்படின்னா பிளாஸ்டிக் அரிசி. நம்ம தினசரி வாழ்க்கையிலிருந்து பிரிக்க முடியாத உணவுக்கான அந்த ஒரு அத்தியாவசிய பொருட்கள்லயே இந்த மாதிரியான அச்சுறுத்தும் விஷயங்கள் வரும்போது உங்களுக்கு ஒரு பயம் ஏற்பட்டிருக்கிறதா? இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்கும்போது வீட்டு சாப்பாடே நம்மளுக்கு ஹெல்த்தி இல்லையோ? இப்போலாம் வந்து நீங்கள் சொன்ன டெய்லி ஒரு கிளாஸ் பால் குடின்னு சொல்கிற அம்மா இப்போ பாலே குடிக்க வேணான்னு சொல்கிறாங்க. நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா விவசாயிகளை மதிக்கிறதே இல்லை. விவசாயி நல்லா இருந்தது அவன் நல்ல விளைச்சலை கொடுத்து நம்மளுக்கு வந்து அரிசியை தர முடியும். கோவணம் கட்டிக்கிட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வாயில் பாம்பு வச்சுக்கிட்டு அரை நிர்வாணமோ இல்லை முழு நிர்வாணமோ உருண்டு பிறண்டு அங்க பிரதேசம் பண்ணால் கூட அதை வந்து கேட்குறதுக்கு அங்கே யாருமே ஆளே இருக்க மாட்டாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா மக்களை வந்து நாங்கள் வந்து பயத்தை போக்குறோம்னு சொல்லிட்டு விவசாயம் முதல்ல வாழ வச்சாதான் அவங்க வந்து எங்களுக்கு சோறு போடுவாங்க. பிளாஸ்டிக் அரிசி பற்றின ஒரு வீடியோ வாட்ஸ்அப் உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் வேகமாக பரவியது. ஒரு மனிதர் ஒரு அரிசியை உருண்டையாக பிடித்து தரையில் போடுவது போலவும், அது பவுன்ஸ் ஆகி மறுபடியும் அவர் கைக்கு வருவது போலவும் ஒரு வீடியோ ரிலீஸ் ஆச்சு. அதற்கு பிறகு பிளாஸ்டிக் அரிசி பற்றின எக்கச்சக்கமான கருத்துக்கள், இங்கே இந்த மாதிரி இருக்கு, எங்க ஊர்ல இந்த மாதிரி இருக்குன்னு நிறைய செய்திகள் சமூக வலைதளங்களில் வேகமாக பரப்பப்படுது. அதனை தொடர்ந்து உடனடியாக உணவுத்துறை அமைச்சர் காமராஜ், அப்படியெல்லாம் ஒரு விஷயம் தமிழ்நாட்டில் கிடையவே கிடையாது, வடநாட்டில் அந்த மாதிரி இருக்குன்னு செய்திகள் வந்தாலும் கூட தமிழ்நாட்டில் அப்படி எதுவுமே கிடையாது, இந்த செய்தியை பரப்புவோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்ற ஒரு அறிவிப்பை ஒரு பக்கம் வெளியிட்டிருக்கிறார். இன்னொரு பக்கம் ஒரு சில தனியார் நிறுவனங்கள் பாலில் ரசாயனங்களை கலக்கிறாங்க அப்படின்னு பால்வளத்துறை அமைச்சர் ராஜேந்திர பாலாஜியே குற்றச்சாட்டை முன்வைத்து அரசாங்கம் ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்க போகிறது, கடுமையான நடவடிக்கை எடுக்க போகிறதுங்கிற எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார். இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டில் இட்லியை இந்த பிளாஸ்டிக் கப்பில் வைத்து இட்லி சுடுவதுங்கிற ஒரு கலாச்சாரம் அதிகமாகி கொண்டிருக்கிறது, இதனால் கேன்சர் வருகிறது அப்படிங்கிற ஒரு செய்தியும் இந்த வாரத்தில் பெரிய அளவில் பரவுகிறது. இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம தினசரி வாழ்க்கையிலிருந்து பிரிக்க முடியாத உணவுக்கான அந்த ஒரு அத்தியாவசிய பொருட்கள்லேயே இந்த மாதிரியான அச்சுறுத்தும் விஷயங்கள் வரும்போது தமிழ்நாட்டு பிரஜைகளுடைய வாழ்க்கை ஒரு அச்சுறுத்தலான ஒரு நிலைமையில் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? உங்களுக்கு ஒரு பயம் ஏற்பட்டிருக்கிறதா?
ஆம் இல்லை? ஓகே, எல்லாருமே ஆம் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. எனக்கு கருத்துக்களை சொல்லுங்க. இந்த மாதிரியான செய்திகளை நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க, எப்படி எதிர்கொள்ள போறீங்க? இப்போ நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா விவசாயிகளை மதிக்கிறதே இல்லை. விவசாயி நல்லா இருந்தால் தான் அவன் நல்ல விளைச்சலை கொடுத்து நம்மளுக்கு வந்து அரிசியை தர முடியும். அப்போ என்ன ஆச்சு, விவசாயிகளை நான் மதிக்காததுனால விவசாயிகளுக்கான அவங்களுக்கு தேவையான எல்லாமே சேராததுனால அவன் விவசாயத்தை பண்ண முடியாமல் தவிக்கிறான். அதனால அரிசி வந்து அவங்க போதிய விளைச்சல் கம்மியாக தான் இருக்குது. அப்போ விளைச்சல் கம்மியாக இருக்கும்போது இந்த மாதிரி அதிக ஜனத்தொகை கொண்ட நாட்டுக்கு எல்லாத்துக்கும் போதுமான அளவுக்கு சாப்பாடு கிடைக்கணும்னா அந்த இடத்துல கலப்படம் தான் உண்டாகும். ஓகேங்களா? அப்போ நம்ம சாப்பிடும்போது எந்த ஒரு விஷயத்தையும் உண்மையாகவே கலப்படம் இல்லைனா கூட அந்த விஷயத்தை சாப்பிடும்போது ஐயோ இதில் கலப்படம் இருக்குமோ அப்படின்னு நினச்சி ஒரு மனுஷனும் பயந்து தான் சாப்பிட்டுட்டு இருக்கான். இப்போ பிளாஸ்டிக் அரிசி மட்டும் இல்லை, இந்த பாலில் ரசாயனம் கலப்படம் மட்டும் இல்லை, பிளாஸ்டிக் முட்டைகளும் இதில் வந்து அடங்கும். இந்த மாதிரி கலப்பட விஷயங்கள்ல நிறைய இப்போ வந்து உள்ளே வந்துட்டுருக்கு. காரணம் என்னென்னா, அடிப்படையே நம்ம விவசாயிகளை கவனிக்காதுன்னு சொன்னாங்க. அதுவும் ஒரு வகையான முக்கியமான காரணம். அவங்க வியாபாரத்தில் நிறைய முடக்கங்கள் அவங்க சந்திக்கிறாங்க. அவங்க விற்கிறதும் சரி, மற்ற இடத்துக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறதும் சரி, அந்த இடத்துல நிறைய அரசியல் கட்சிகளோட அரசியல் அதிகாரிகளோட முடக்கம், காசு, லஞ்சம், இந்த மாதிரி விஷயங்கள் வந்து என்ன பண்ணுதுன்னா அதையும் முடக்குது. அப்போ வந்து அவன் வாங்கின கடன், அவன் சின்ன கடன் தான் வாங்கியிருப்பான், ஆனால் அவனால் தாக்கு பிடிக்க முடியாது. கோடியாக கடன் வாங்கலாம், வெளியூரில் போய் ஃப்ரீயாக மேட்ச் பார்க்க முடியுது. இப்போ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம விவசாயிகளோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டா தான் இதுக்கான முடிவு கிடைக்கும். கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கான ஆதாயத்தை வந்து இது பண்ணுறாங்க சார். என்னென்னா வந்து இப்போ வந்து அரிசி மட்டும் இல்லை, பால், இவர் சொன்னார் முட்டை, அது மட்டும் இல்லாமல் வந்து கடுகுலையும் வந்து இதே மாதிரி இதுவாகுது. பிடி கடுகு அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு இது வந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இல்லை, அது மத்திய அரசு கொண்டு வரக்கூடிய ஒரு திட்டம், மரபணு மாற்ற கடுகு அப்படிங்கிறத கொண்டு வரதுக்கான ஒரு ஒப்புதலை கொடுத்திருக்கிறதுங்கிற ஒரு செய்தி கூட வந்திருந்துச்சு. ஆமாம், அதை பற்றி ஒரு ஆர்டிக்கலில் நான் படிக்கும்பொழுது என்ன வந்துச்சுன்னா, அந்த மரபணு மாற்றப்பட்ட கடுகு வந்து நம்ம போட்டோம்னா அது பக்கத்தில் வந்து நிறைய கிளைகள் வந்துட்டு இதுவாகும். அந்த கிளைகளை வந்து நம்ம அழிக்கணும்னா அது வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு பர்டிகுலர் பூச்சிக்கொல்லி மட்டும்தான் நம்ம அந்த இடத்துல யூஸ் பண்ண முடியும். அந்த பூச்சிக்கொல்லியை வந்து யார் தயாரிக்கிறாங்கன்னா அவங்க தான் வந்து இந்த மரபணு மாற்றப்பட்ட கடுகோட பேட்டர்ன் வச்சிருக்காங்களோ அவங்க தான் இதையும் வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி. அதாவது இதை பார்க்கும்பொழுது எப்படி வருதுன்னா வந்து ஒரு பிஸ்னஸ் பேட்டர்னுக்காக தான் இது எல்லாமே எடுத்துட்டு வராங்களோ அப்படின்ற மாதிரி இருக்கு. மனுஷன் வாழ்றதே சாப்பிட்றதுக்காக தானே சார். நம்ம வந்து நிம்மதியாக வந்துட்டு இப்போ இந்த அரிசியை வந்து பொங்க வச்சு நம்மளால சோறா சாப்பிட முடியல, எதுவுமே வந்து நம்மளால சாப்பிட முடியல. நம்ம வந்து வாழ்றது சாப்பிட்றதுக்காக அப்படின்னு இருக்கும் பொழுது ஒவ்வொன்றும் பயந்து சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமை வந்து நம்ம வந்திருக்கோம். அப்படின்னும் பொழுது நம்ம அரசு வந்து இதை பற்றி எதுவுமே இது கரெக்டான ஒரு இது சொல்ல மாட்டேன்றாங்க. இப்போ வந்து ஒரு சில பேர் இப்போ வந்து நியூஸில் சொல்லும்பொழுது என்ன சொன்னார்னா வந்து இந்த பிளாஸ்டிக் அரிசியை பற்றி தப்பாக சொன்னாங்கன்னா அவங்க மேலே நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ கரெக்டான ரிப்போர்ட்டை நீங்கள் கொடுங்க, ஏன் கொடுக்க மாட்டேன்றீங்க? எங்களுக்கு வந்து அந்த நம்பிக்கையான இதுவை கொடுங்க. இப்போ அவங்க இந்த வீடியோவில் வந்து எங்களுக்கு ஷேர் பண்ணுறதை பார்த்து நாங்கள் பிளாஸ்டிக் அரிசி இருக்குன்றதை நம்புகிறோம். அப்போ வந்து பிளாஸ்டிக் அரிசி இல்லைன்றதை நம்புறதுக்கு நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி ஒரு ரிப்போர்ட் எங்களுக்கு கொடுங்க அப்படின்றத தான் நாங்கள் கேட்குறோம். நம்பிக்கையாக வந்து எங்களால் நாங்கள் சாப்பிடணும் அப்படின்றத நாங்கள் கேட்குறது. சார், மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் வந்து 2016க்கு அப்புறம் தமிழ்நாடு, ஹிமாச்சல் பிரதேஷ் இவங்களாம் பெஸ்ட் இன் அக்ரிகல்ச்சர் அப்படின்னு ஒரு அவார்ட் மாதிரி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அது எந்த பேசிஸில் கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரில. இப்போ இந்த வீடியோலாம் பார்க்கும்போது கண்டிப்பாக பயம் வரதான் செய்யுது. ஏன்னா நான் வந்து ஹெல்த்தியான ஃபுட் சாப்பிடணும்னு நினைக்கிறேன். அதனால் வெளியிடங்கள்லேயே சாப்பிட்றது தவிர்க்கிறேன். இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்கும்போது வீட்டு சாப்பாடே நம்மளுக்கு ஹெல்த்தி இல்லையோ? இப்போலாம் வந்து நீங்கள் சொன்ன டெய்லி ஒரு கிளாஸ் பால் குடின்னு சொல்கிற அம்மா இப்போ பாலே குடிக்க வேணான்னு சொல்கிறாங்க. அப்புறம் மாம்பழம் வந்து அந்த கல் வச்சு செய்கிறாங்க, அது மாதிரி கார்பைடு வச்சு பழுக்க வைக்கிற. ஸோ மாம்பழம் சாப்பிட்றதுக்கும் பயமாக இருக்குது. இப்போ இதை எப்படி தவிர்க்கலான்னு யோசிக்கும் போது, இப்போ முன்னாடிலாம் வந்து விவசாயிகளுக்குன்னா விவசாயி பற்றி சொன்னால் யாரும் கேட்க மாட்டாங்க. ஆனால் இப்போ அது ஒரு விழிப்புணர்வு இருக்குது. இந்த சுச்சுவேஷனை நம்ம வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போகணும். ஒரு விவசாயியை அவனுக்கு தேவையானதை கொடுத்தா இந்த மாதிரி இதை தவிர்க்கலாம். எப்படி சொல்கிறேன்னா, இப்போ அடல்ட்ரேஷன் மெயினாக எப்படி நடக்குதுன்னா, அவனால் அவர் சொன்ன மாதிரி போதுமான அளவு உற்பத்தி பண்ண முடியல. ஸோ இந்த மாதிரி ப்ரொடக்ஷன் கம்மியாக இருக்கும்போது டிமாண்ட் அதிகமாக இருக்கும்போது அந்த ப்ரொடக்ஷனை எப்படி ஏற்றுறது? அப்போது இந்த மாதிரி இன்ஜினியரிங் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், முக்கியமாக பயோடெக்னாலஜி, ஜெனட்டிக் இன்ஜினியரிங் இதெல்லாம் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க உள்ளே இறங்கணும். முக்கியமாக அவங்களோட ப்ராஜெக்ட்ஸை வந்து அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக சப்போர்ட் பண்ணணும். இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து யாரெல்லாம் அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக ப்ராஜெக்ட் பண்ணுறாங்களோ அதுக்கான ஃபண்டிங், அதுக்கான ஒரு கைடன்ஸ் அதுக்கு அதிகமாக கொடுக்கும்போது இந்த மாதிரி அக்ரிகல்ச்சரில் ஒரு முன்னேற்றம் வரும். ஸோ ப்ரொடக்ஷன் ரேட் எப்படி ஏற்றுறது, அதே டைமில் எப்படி ஹெல்த்தியான ஃபுட் ப்ரொவைட் பண்ணணும், இதுக்கான ரிசர்ச்லாம் கண்டிப்பாக பண்ணலாம். ஸ்டூடெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக டேலண்ட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் செய்ய தான் நம்மளால் வந்து அடல்ட்ரேஷன்லாம் குறைக்க முடியும்.
ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு ப்ரொவைட் பண்ண முடியும் ஃபார்மர்ஸ். ஓகே ஓகே. இதற்கு பின்னாடி ஒரு உலக அரசியலே இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நான் கருதுகிறேன். என்ன காரணம் அப்படின்னாக்கா, நமக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய நாடு, ஆனால் நம்மளை விட கொஞ்சம் சில விஷயத்தில் அதிகமாக வளர்ச்சி பெற்ற நாடு சீனா. சீனாவுடைய ப்ராடக்ட் தான் இந்த மாதிரி பிளாஸ்டிக் பொருட்கள்லாம் நம்ம ஊரில் வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறதா. அந்த அரிசி கூட மேக்கிங் எல்லாமே வந்து முட்டை இதெல்லாமே வந்து கலப்படமான பொருட்கள் எல்லாமே இந்தியாவுக்கு வந்து இந்த உலகமயமாக்குதல், தாராளமயமாக்குதல், தனியார் மயமாக்குதல் 1991க்கு அப்புறம் கொண்டு வந்த இந்த சட்டத்துக்கு பிறகு மத்திய அரசு கொள்கையின் காரணமாக அங்கிருந்து வரக்கூடிய இந்த பொருட்கள் தான் நம்ம ஊரில் வந்து ஊடுருவி சென்று இதுதான் நமக்கு இந்த கடைக்கோடியில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு வரலையுமே வந்திருக்கு. தமிழ்நாட்டில் என்னன்னா நெற்களஞ்சியம் அப்படின்னு அழைக்கக்கூடிய தஞ்சாவூர் பக்கத்தில் நெல்லுக்கான ஆராய்ச்சி நிலம் வந்து ஆடுதுறை இருக்குது. ஆடுதுறைக்கு பக்கத்தில் இருக்கிற கதிராமங்கலம்னு ஒரு ஊர். அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மீத்தேன் எடுக்கக்கூடிய திட்டம் வரிசையாக அந்த தஞ்சை மாவட்டத்தை சுற்றியே நீங்கள் மீத்தேன் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு பிடிக்காத ஒரு திட்டம், அதே சமயத்தில் விவசாயியை பாதிக்கக்கூடிய ஒரு திட்டமாக நீங்கள் அறிவிச்சுக்கிட்டே இருந்துட்டீங்கன்னா விவசாயம் செய்ய மாட்டான். விவசாயம் செய்யலைன்னா உங்களுக்கு அரிசி எங்கே விளையும்? அரிசி விளையாது. அப்போ பக்கத்து மாநிலம் கொடுக்கறதுக்கு போதுமான நெல் இருக்காது, அரிசி இருக்காது. அப்போ என்ன பண்ண முடியும்? மீதி எல்லாமே இறக்குமதி தான் பண்ணி ஆகணும். அப்போ இறக்குமதினா இதை தான் அந்த சந்தைப்படுத்தல் சர்வதேச அரசியல் இதில் இருக்குது அப்படிங்கிறத நான் கருதுகிறேன். இந்த மாதிரி தான் நம்ம ஊரில் வந்து நிறைய ஊடுருவிட்டு வருது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசாங்கம் சார்ந்த எந்த அமைச்சருமே இதை வந்து தலையிட்டு எதுவும் சொல்கிறது கிடையாது. ஆனால் மாநில அமைச்சர்கள் மட்டும் மக்களுடைய பயத்தை போக்குறோன்னு சொல்லிட்டு 2 அமைச்சர்கள் மட்டுமே இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பால்வளத்துறை அமைச்சர் மக்கள் வந்து முறையிட்டு இதில் பால் கலப்படம் இருக்குன்னு யாருமே வந்து முறையிடலை. ஆனால் அந்த அமைச்சரே வந்து முறையிட்டு இதில் வந்து கலப்படம் இருக்குன்னு டெஸ்ட் பண்ணியதில் 100க்கு வந்து 2% தான் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி தப்பாக நடந்திருக்கு, அதில் வந்து வேதிப்பொருள் கலந்துருக்குன்னு ஒரு மாவட்ட கலெக்டர் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா வேற எந்த பால்லையும் அந்த மாதிரி ஒரு கலப்படம் இல்லை. இது வந்து பயத்தை போக்குறங்கிறது அப்படிங்கிறதா இல்லை வந்து அவங்களே வாலண்டரியாக வந்து இது என்ன மக்களுக்கு வந்துட்டு பயத்தை உண்டாக்குறாங்களாங்கிறது கூட தெரியல. ஏன்னா இது வந்து 1-2 இலைமறை காயாக இருந்தது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அப்படியே ஊர் முழுவதுமே தெரிஞ்சு எல்லாருக்குமே அந்த அச்ச உணர்வு இருக்குது. இதுக்கு வந்து விவசாயம் வந்து ரொம்ப முக்கியமான காரணம். இது மத்திய அரசு கொள்கையை மாற்றிக்கணும் அப்படிங்கிறதா. ஏன்னா விவசாயத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேச ஒற்றுமை பற்றி பேசிகிட்டே இருப்பாங்க எப்போ பார்த்தாலும் இந்த அரசு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாநிலத்துக்கும் தண்ணீர் பிரச்சனை, அதை கேட்டாவே தர மாட்டாங்க. தண்ணீருக்காக வந்து போராடுறதுக்காக டெல்லி வரையும் தலைநகரம் போயிட்டு வந்து கோவணம் கட்டிக்கிட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வாயில் பாம்பு வச்சுக்கிட்டு அரை நிர்வாணமோ முழு நிர்வாணமோ உருண்டு பிறண்டு அங்க பிரதேசம் பண்ணால் கூட அதை வந்து கேட்கறதுக்கு அங்கே யாருமே ஆளே இருக்க மாட்டாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா மக்களை வந்து நாங்கள் வந்து பயத்தை போக்குறோம்னு சொல்லிட்டு விவசாயம் முதல்ல வாழ வச்சாதான் அவங்க வந்து எங்களுக்கு சோறு போடுவாங்க. அந்த சோறு போட்டு நாங்கள் நல்ல சோறா கெட்ட சோறா நாங்கள் பார்த்துப்போம். ஆனால் வந்து அரிசியில் வந்து கெட்ட அரிசியா நல்ல அரிசியா பால் கலப்படமா இல்லைன்னா இதை சொல்றதுக்கு வந்து வேளாண் விஞ்ஞானியா இருந்து இல்லை வந்து பார்த்தீங்கன்னா கலப்பட பாலை வந்து பேசுறதுக்கு இவங்க வேண்டாம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேவைகளை அவங்க பூர்த்தி சொல்றதுக்கு ஒரு மக்கள் பிரதிநிதியாக இருந்து அவங்க செயல்பட்டாவே போதும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்றைய மாணவர் சமுதாயத்துடைய இளைஞர் சமுதாயத்துடைய அரசியல் பார்வை எப்படி இருக்கிறது? ஒவ்வொரு நாடும் நடக்கக்கூடிய சம்பவங்களை, அரசியல் நிகழ்வுகளை இவர்கள் எப்படி பார்க்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு கருத்துக்களை அறியும் ஒரு கருத்து குவியல் நிகழ்ச்சி தான் இந்த 18+. இன்றைக்கு ஆம்பிஷியா இன்ஸ்டிடியூட்டை சேர்ந்த இந்த மாணவர்கள் தங்களுடைய அரசியல் பார்வையை முன்வைத்தார்கள். வேறு ஒரு செட் ஆஃப் மாணவர்கள் கிட்ட இருந்து அடுத்த வாரம் 18+ தொடரும். நன்றி.